நம்ம திண்டுக்கல்ல February 24 and 25 ஸ்கேட்டிங் ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அதோட ஹைலைட் தான் இது. ஆக்சுவலி சாட்டர்டே தான் நாங்கள் போனோம். 25th வந்து பெரியவங்க இருக்கலாம். ஸோ நிறைய ஸ்கூல்லேருந்து பஸ்ஸஸ்லாம் வந்து நிற்காது, நீங்களே பார்க்குறீங்க. வேலம்மாள், ஸ்ரீ மகாவித்யாலயா, ஸோ ரொம்ப தூரத்துக்கு வந்து எல்லாமே வந்திருந்தாங்க. பிளஸிங் ஸ்கூல் எல்லாமே. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, கிளப்ஸ்லேருந்து வந்தாங்க. நாங்களும் ஒரு கிளப்லேருந்து தான் வந்திருந்தோம். ஸோ இவ்வளோ கஷ்டு மார்னிங்கில் நானும் எதிர்பார்க்கல, அவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்தாங்க சுற்றி முற்றி. ஸோ இவங்க தான் அந்த ஈவெண்ட் நடத்துக்காங்க. ஸோ அனுகஹா ஸ்கூலுக்குள்ளே தான் நம்ம போவோம். சாம் மேலே கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, ஏன்னா ஆல்ரெடி போன தடவை 2 கோல்டு அடித்தான். இது அவனுக்கு செகண்ட் ஈவெண்ட்டு. சாண்டினோக்கு தான் ஃபஸ்ட் டைம். அவன் இன்னும் ஒழுங்காக ஹெடியெல்லாம் ஆகலை, ஆனாலும் ட்ரை பண்ணுவோம். இப்படி தான் சாமியும் உள்ளே தள்ளி விட்டோம். ஸோ ட்ரை பண்ணிட்டு தான் விட்டுருக்கோம். ஸோ அவன் நல்லா ரெடி ஆகிட்டான். ஸோ கண்டிப்பாக இந்த தடவையும் ஒரு கோல்டு வரும்னு தான் நான் இதுக்கு பார்த்தேன். பட் லக்கிலி என்னங்க அதை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த கிரவுண்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சுற்றி ஸ்கூல் வச்சு கிளாஸ் ரூம்ஸ் வச்சுட்டு நடுவில் கிரவுண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஈவன் சிசிடி கேமரா வச்சுருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு யார் வந்தால் கன்ஃபியூஷன் வந்தால் அதை காட்டுறதுக்காக 4 சிசிடி கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அனுகஹால அந்த கிரவுண்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மல்டிபர்பஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்பால், பாஸ்கெட் பால் எல்லாமே தான் யூஸ் பண்ணுறாங்க போல். ஸ்கேட்டிங் ஆல்சோ. ஸோ இது வந்து 2019 இப்போ 19 and 20 பிறந்த கிட்ஸுக்கு 4 வயசு பசங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ்லாம் இந்த மார்னிங்கே கூட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ லாஸ்ட் நான் போய் நின்றுட்டுருக்கான், அழுதுட்டுலாம் இருந்தான். பட் ட்ரை பண்ணுறது தான் விட்டோம். 2019 அதில் குவாடு, அட்ஜஸ்டபிள், இன்லைன் சொல்லி எல்லாமே தனித்தனியாக மேட்சஸ் நடந்துச்சு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் செப்பரேட்டாக நடந்துச்சு. இது சும்மா ஃபன் ரவுண்டாக எல்லாமே குவாடு போட்டுட்டு போவாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இந்த 4 வயசு குழந்தைங்களே பேரண்ட்ஸ் எல்லாம் காலையிலே கூட்டு வந்து இங்கே உட்காந்து தான் சாப்பாடு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ கிரவுண்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது ஆக்சுவலி சாமோட ஃப்ரெண்டு போனால், ஸோ இங்கே வந்து கத்தி என்கரேஜ் பண்ணாங்க. எந்த இயற்கையான மேட்ச் நடக்குதோ அவங்க மட்டும் தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. மற்றவங்கலாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேர்ஸ் அடிக்கி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே நாலேஜ் இஸ் பிளிஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஏன் இங்கிலீஷு ஹிந்தி ஃபாண்ட் எழுதான்றதுக்கு நான் ரொம்ப யோசிச்சிட்டேன் என்னடா இருக்குன்னு. டூ 2019 and 20 முடிச்ச உடனே ப்ரைஸ் கொடுத்தாங்க. ஏன்னா அதெல்லாம் சின்ன பசங்கிறதுனால ஆக்சுவலி அனுகஹாவோட பிரின்சிபல் தான் அதை கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கோல்டு, அடுத்து சில்வர், அடுத்து ப்ரோன்ஸ். ஸோ 3 பேருக்கு மட்டும் தான் அவார்டு. சாண்டினோ தேர்டாக வந்தான். ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் பயந்துட்டுலாம் ஓடினான். பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா போவாங்க நம்பிக்கை கொடுத்துச்சு. அவனுக்கு இது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஏன்னா போயிட்டு வந்து நான் திரும்பி விளாட்றேன்னு ஆசைப்பட்டான். சாம் இன்லைனில் 100 and 200 ரெண்டுலேயுமே ஃபஸ்ட்டாக வந்தான். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமே ரொம்பவே கேப் கொடுத்தான். சாமோட கிளப்பில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே ஸோ நிறைய பேர் மெடல் வாங்க. ஸோ எல்லாமே ஜாலியாக சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க. ஸோ ரொம்ப ஏர்லியாக வந்துவிட்டோம். ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சு. ஃபன்னாக ஜாலியாக கிளம்பலான்னு நினச்சா அந்த அனுகஹாலுக்கு ப்ளே ஏரியாவிலேருந்து அவங்க வரவே மாட்டேன்ட்டானுங்க. ஸோ அங்கே நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி நான் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முதல்ல இதை பார்த்தேன். தென் IGCSE சிலபஸ்க்காக நான் வேறு ஸ்கூல் சேர்த்துட்டேன். ஸோ நல்லா இருந்துச்சு இந்த ப்ளே ஏரியா. அதுவும் நிழலாக இருந்துச்சு. ஸோ நிறைய இடத்துல ப்ளே ஏரியா இருக்குது, பட் நிழலாம் இல்லை. பட் இவனுக்கு ரொம்பவே நிழலாக இருந்ததுனால எல்லாம் இங்கேயே இருந்துட்டானுங்க. 30 minutes மேலே இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புனானுங்க. ஓய் என்னடா இது, உள்ள போய் விளையாடலையாடா? அது உனக்கு பிடிச்சது தானே? உள்ள உள்ள தூக்கி உள்ள விடுவா. பாத்துடா கண்ணா, கேர்ஃபுல்டா கண்ணா. ஆடுதுடா. மண்ணை உள்ள போடா. சரிடா, உள்ள போடக்கூடாது. மண் அங்கே அது அடிபட்டுரும். மண்ணை உள்ள போடக்கூடாது. இங்கே விழுந்தா சேஃபாக இருக்காங்க மண். ஓகே, கிளைம் பண்ணு. நீயும் கிளைம் பண்ணு. மேலே போயிட்டு ஆகணும். பாப்பா மேலே கிளைம் பண்ணு. இன்னும் ட்ரை பண்ணு. சூப்பர்டா கண்ணா. போதும். கீழே வாங்க.
உங்கள் கிட்ஸை இந்த மாதிரி சில ஸ்போர்ட்ஸில் பழக்குங்க, அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.